श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே மஞ்சே சதாசிவமயே பரசிவமய கலித பௌஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம் ஸ்ரீமாத்ரே நமக. விளக்கு கிடை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பராசக்தியினுடையதான கருணா கட்டாட்சத்தோட 51 சக்தி பீடங்களுடையதான ஒரு வைபவத்தை தொடர்ந்து நாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சக்தி பீடங்களுடையதான ஒரு மகிமையை சிந்தனை பண்ண போறோம். அப்படி அந்த பராசக்தியினுடையதான ஒரு கருணையோட கூட ராஜவாராகியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதாவினுடைய கருணையோட முதல் சக்தி பீட்டத்தினுடையதான ஒரு வைபவத்தை இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம். 51 சக்தி பீட்டங்கள்ல பிரதானியமான சக்தி பீட்டமாக விளங்கக்கூடியது காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியா தேவியினுடைய சக்தி பீட்டங்கள் தான். இந்த சக்தி பீட்டங்கள்னு நாம பார்த்திருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு கிரந்தத்திலேயுமே இந்த சக்தி பீட்டங்களை ஒவ்வொரு விதமாக சொல்லி இருக்கா. மத்ஸ்ய புராணத்திலே 108 சக்தி பீட்டங்கள் உண்டு. தேவி பாகவதத்திலே 108 சக்தி பீட்டங்கள் உண்டு. தந்திர சூட்டாமணி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்திலே 51 சக்தி பீட்டங்களை சொல்லி இருக்கா. இதற்கெல்லாம் ஆதாரமாக பிரமாணமாக மூலமாக விளங்கக்கூடியதான ஒரு நூல் அப்படின்னா பீட்ட நிர்ணயம் அப்படின்னு பேரு. எங்கெங்க 51 சக்தி பீட்டங்கள் இருக்கு, எந்தெந்த இடங்களிலே அது விழுந்தது அப்படிங்கிறத பீட்ட நிர்ணயம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்திலே அம்பாளே பரமேஸ்வரன் கிட்ட சொல்றா. என்னுடையதான எந்தெந்த அங்கங்கள் எங்கெங்கே விழுந்தது, அங்கே விளங்கக்கூடியதான என்னுடைய நாமங்கள் என்ன, அங்கே நீங்கள் என்ன வைபவத்தோட விளங்குறேள் அப்படிங்கிறத பரமேஸ்வரன் கிட்ட அம்பாள் சொல்லும்படியாக பீட்ட நிர்ணயம்ங்கிற ஒரு தந்திரம் உண்டு. அப்போ ஒவ்வொரு கிரந்தத்திலையும் எண்ணிக்கையும் மாறுபடுறது. ஒரு சில சக்தி பீட்டங்கள் ஒரு நூலிலே இருக்கும், இன்னொரு நூலிலே இருக்காது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மறுபடி ஒவ்வொரு கல்பங்கள்லையுமே அந்த சக்தி பீட்டங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சோ அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு கிரந்தமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழ்ந்ததான சக்தி பீட்டங்களுடைய உற்பத்தியை பேசுறது. அந்த காரணத்தினாலே ஒரு நூலிலே பார்த்தோம்னு சொன்னாக்க குறிப்பிட்ட சக்தி பீட்டங்களை கொடுத்திருப்பா, அது மற்ற நூலிலே இல்லாத வேற சக்தி பீட்டங்கள் விளங்குறது. ஆக மொத்தம் எந்த கிரந்தங்கள்ல என்னென்ன பீட்டங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை சக்தி பீட்டங்களுமே அதிவிசேஷமானது, பரம மங்களமானது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிலே அத்தனை நூல்களும் சக்தி பீட்டம் ஒரு சக்தி பீட்டத்தை விசேஷமாக ஒத்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது காமாக்கியா தான். எல்லா கிரந்தங்களுமே சக்தி பீட்டங்களை பற்றி பேசக்கூடியதான எல்லா நூல்களுமே ஒரு சக்தி பீட்டத்தை விசேஷமா ஒத்துக்கிறதுன்னு சொன்னாக்க அது காமரூபம் அப்படிங்கிற காமாக்கியா க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திற்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் இல்லை, அந்த சக்தி பீட்டத்திற்கு சமமான ஒரு சக்தி பீட்டம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னு சொன்னாக்க பராசக்தியினுடையதான ஒரு சாநித்தியமானது பரிபூரணமாக விளங்கக்கூடியதான மகாசக்தி பீட்டங்களாக உலகிலே விளங்கக்கூடிய உயிர்கள் அத்தனை பேருக்கும் ஆதார சக்தியாக மும்மூர்த்திகளையுமே ஈன்றவளாக பரபிரம்ம ஸ்வரூபிணியாக அம்பிகை விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் இந்த காமரூபம் அப்படிங்கிறதான காமாக்கியா. எதனால அந்த காமாக்கியாவானது அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க, பராசக்தியினுடையதான பாகங்களிலே யோனி பாகமானது விழுந்த க்ஷேத்திரம் அந்த காமரூபம். அந்த காரணத்தினாலே தான் ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியதான பகவதியினுடைய ஜனனஸ்தானமானது விழுந்த காரணத்தினாலே சகல உயிர்களுக்கும் தாயாராக நம்ம ஸ்ரீமாதான்னு சொல்றோம் சகஸ்ரநாமாவிலே. அந்த ஸ்ரீமாதாங்கிற ஸ்வரூபத்தோட அம்பாள் எந்த க்ஷேத்திரத்துல இருக்கான்னு கேட்டாக்க காமாக்கியா க்ஷேத்திரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சகல உயிர்களுக்கும் தாயாராக, பிரம்மாதி மூர்த்தங்களுக்கும் தாயாராக, அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாயாராக அம்பிகை விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் காமரூபம். இந்த விஷயத்தை தான் மூகாச்சாரியால் தன்னுடையதான மூக பஞ்சசதியிலே சொல்லும் பொழுது ஆ பிரம்ம ஸ்தம்ப சில்ப கல்பனையா அப்படிங்கிறார். அதாவது பிரம்மா தொடங்கி புழு பரியந்தம் விளங்கக்கூடியதான அத்தனை ஜீவராசிகளையுமே ஒரு சில்பியானவன் சில்பத்தை செதுக்கிறது போல எப்படி செதுக்குவானோ அப்படி அம்பிகையானவள் அனைத்து உயிர்களையும் உண்டு பண்ணக்கூடியவளாக இருக்கா அப்படிங்கிறத மூக்கர் சொல்ற மாதிரி பிரம்ம கீத ஜனனி, பிரம்மாவில் தொடங்கி புழு வரை விளங்கக்கூடியதான அத்தனை ஜீவராசிகளுக்குமே அன்னையாக தாயாராக விளங்கக்கூடியவளாக
அம்பிகை விளங்குவது அந்த காம ரூபம் அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்திலே தான். எந்த நூலை நீங்க எடுத்துட்டாலும், எந்த தந்திரத்தை எடுத்துட்டாலும், எந்த புராணத்தை எடுத்துட்டாலும், இந்த சக்தி பீடங்களை சொல்லக்கூடியதான வைபவத்திலே காமாக்கியாவை பத்தி சொல்லாத புராணம் கிடையாது, சொல்லாத நூலே கிடையாது. அப்படிப்பட்ட காமரூபேஸ்வரியாக காமாக்கியாங்கிற ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடியவளாக அம்பிகை இருக்கா. மூலஸ்தானத்திற்கு நீங்க போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க அம்பாளுக்கு ரூபமே கிடையாது. இங்க நம்முடைய ஊரிலே பார்த்தோம்னு சொன்னாக்க எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலுமே அந்த க்ஷேத்திரத்திலே மீனாட்சியாகட்டும், காமாட்சியாகட்டும், அகிலாண்டேஸ்வரியாகட்டும், இல்ல திரிபுர சுந்தரியாகட்டும், எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அங்கே அம்பாளுக்கு ஒரு வடிவம் விளங்குறது இல்லையா? அது போல வடதேசங்களிலே கிடையாது. முக்கியமா நீங்க சக்தி பீட்டங்கள்னு எந்தெந்த க்ஷேத்திரங்களை நாம சொல்றோமோ எந்த சக்தி பீட்டத்திலையுமே நமக்கு தேவிக்கு ரூபமே கிடையாது. அரூபமாகத்தான் இருப்பா. ரொம்ப சொல்பம். இந்த தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடிய சக்தி பீட்டங்கள், ஆந்திரத்திலே விளங்கக்கூடிய சக்தி பீட்டங்கள் உள்பட முக்கியமான ஒரு சில சக்தி பீட்டங்களிலே மாத்திரம்தான் அம்பாளுக்கு ரூபமானது உண்டு, அதாவது உருவ அமைப்பானது உண்டு. மற்ற முக்கால்வாசி சக்தி பீட்டங்களிலே பார்த்தோம்னா அம்பிகைக்கு உருவமானது கிடையாது. அருவமாக எப்படி லிங்க திருமேனியாக பரமசிவனை நாம வழிபடுறோமோ அது போலத்தான் அநேக சக்தி பீட்டங்களிலே அம்பிகை விளங்கறா. ஏன்னாக்க அவளுக்கு உருவம் கிடையாது. நமக்காக வேண்டி உருவத்தை தாங்கி கொண்டு வந்திருக்கா. இப்ப காமாட்சின்னு நாம சொல்றோம். காமாட்சின்னு சொன்ன மாத்திரத்திலே கரும்பு வில்லோடையும் புஷ்பபானத்தோடையும் விளங்கக்கூடிய தேவியினுடைய வடிவம் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது. ஆனா அதையும் தாண்டின நிர்குணையான எந்த விதமான குணமோ ரூபமோ நாமமோ இல்லாத பிரம்ம வஸ்து தான் அம்பாள். நமக்காக வேண்டி நாம் உணர்வதற்காக வேண்டி தான் அந்த பரதேவத்தை தன் நிலை இறங்கி இந்த வடிவத்திலே வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிறா. அப்போ இந்த உருவத்தோடையே நாம் அம்பாளை பார்த்துட்டோம்னு சொன்னாக்க அதை கடந்து விளங்கக்கூடியதான அவளுடைய ஸ்திதியை நாம உணர முடியாது இல்லையா? அந்த காரணத்துக்காக வேண்டித்தான் அரூபமாகவும் அம்பிகை அநேக ஆலயங்களிலே விளங்குறா. காஞ்சிபுரத்திலேயே கூட அருவமான அம்பிகை உண்டு. மூலஸ்தானத்திலே காமாட்சி அம்பாளுடைய சந்நிதியிலே நாம பார்க்க முடியாது அந்த இடத்தை. அந்த இடத்திற்கு பிலம் அப்படின்னு பேரு, பிலாகாசம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பிலமானது மூலஸ்தானத்திலே கர்ப்ப கிரகத்திலே விளங்கக்கூடிய காமாட்சியினுடையதான அரூபமான ஒரு ஸ்வரூபம். அந்த பிலமானது எப்படி இருக்கோ அது போலத்தான் காமாக்கியாவிலே காமாக்கியா இருக்கா. காஞ்சிபுரத்திலே ஸ்ரீசக்கர பிலம் அப்படின்னு, ஸ்ரீசக்கர தொட்டி கிடையாது. காமாட்சி அம்மன் கோவிலிலே விளங்கக்கூடிய ஸ்ரீசக்கர தொட்டியை துர்வாச முனிவர் பிரதிஷ்ட பண்ணது. அதுவே எத்தனை யுகமாயிடுது. காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய சந்நிதியிலே விளங்கக்கூடிய ஸ்ரீசக்கர தொட்டியே துர்வாசர் எப்பொழுது பிரதிஷ்ட பண்ணினார்னு கேட்டா எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி பரமேஸ்வரனுடைய ஆக்ஞையினாலே அம்பாளை விசேஷமாக காஞ்சிபுரத்தில் ஆராதனை பண்ணினார். அந்த ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி அதன் பிறகு சங்கர பகவத் பாதர் வந்து அந்த ஸ்ரீசக்கரத்தை புனருத்தாரணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி எப்பொழுது தோன்றியதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு, இப்பொழுது தோன்றியதுன்னு காலவரையே சொல்ல முடியாது. அந்த காலத்திலேயே காமாட்சி தேவியானவள் இப்பொழுது நாம பார்க்கும்படியான ரூபத்தோட வரத்துக்கு முன்னாடியில இருந்தே உலக படைப்பினுடைய ஆதியிலிருந்தே, சிருஷ்டியினுடைய ஆதியிலிருந்தே அந்த க்ஷேத்திரத்திலே ஸ்ரீசக்கர பிலத்தின் வடிவிலே விளங்கறா. நாம அதை பார்க்க முடியாது. அங்கே பூஜை பண்றவா மாத்திரம்தான் அந்த ரூபத்தை பார்க்க முடியும். நம்மால் அதை பார்க்க முடியாது. அந்த ரூபம் எப்படி விளங்குறதோ நம்ம அதை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம ஏங்குறோம் இல்லையா? அதே வடிவத்தோட அந்த ஸ்ரீசக்கர மகாபிலத்தினுடைய ஸ்வரூபம் காஞ்சிபுரத்தில் எப்படி விளங்குறதோ அதே போலத்தான் காமரூபத்திலே காமாக்கியா தேவியானவள் விளங்கரா. மகாயோனி ஸ்வரூபிணியாக ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து மத்தியத்திலே விளங்கக்கூடியவளாக சச்சிதானந்த மூர்த்தியாக பரமசிவனுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய மூர்த்தியாக அந்த க்ஷேத்திரத்திலே தேவி பிரகாசிக்கிறா. இந்த காமாக்கியாவிற்கு சமானமான க்ஷேத்திரம் கிடையாது. இந்த பூமண்டலத்திலே விளங்கக்கூடியதான சக்தி பீட்டங்கள் அத்தனையும் தரிசனம் பண்ணினா என்ன பலன் ஏற்படுமோ அத
அந்த காமரூபத்தினுடையதான எல்லையை மிதிச்சாலே ஏற்படுறதுங்கிறார். அதாவது நீங்க மூலஸ்தானத்துக்கு போய் காமாக்கியாவை தரிசனமே பண்ண வேண்டாம். நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா அம்பாளை தரிசனமே பண்ணாம திரும்பி வருவா. அது தோஷம் இல்லையான்னு கேட்டா அம்பாள் சொல்றா, காமாக்கியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே விளங்கக்கூடியதான ஒவ்வொரு வீட்டிலேயும் நான் இருக்கேங்கிறா. வேற எந்த க்ஷேத்திரத்திற்கும் இந்த மகத்துவத்தை தேவி சொல்லல. இந்த பீட்ட நிர்ணய தந்திரத்திலே பரமேஸ்வரன் கிட்ட அம்பாள் சொல்றா, இந்த காமாக்கியா க்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்திலையும் கிரகே ஒவ்வொரு வீட்டிலேயும் நான் இருக்கேன். இங்கே விளங்கக்கூடியதான ஒவ்வொரு துகள் மண்ணும் என்னுடைய சாநித்தியத்தை பூரணமாக விளங்க வைப்பது, என்னுடைய சாநித்தியமானது பூரணமாக விளங்கக்கூடியதுங்கிறா பராசக்தி. அப்படின்னாக்க அந்த காமரூபத்தினுடைய மகிமையை நாம என்ன சொல்ல முடியும்? புவனேஸ்வரியானவள் 64 சக்தி பீட்டங்கள் சொல்றா. அவளுக்கு எது பிரியமானது? புவனேஸ்வரியான அம்பிகைக்கு பிரியமான 64 சக்தி பீட்டங்களை சொல்லும் பொழுது அதுல எந்த சக்தி பீட்டத்திற்கு ரொம்பவும் மதிப்பை கொடுத்து தேவி சொல்றா அப்படின்னு கேட்டாக்க காமரூப சக்தி பீட்டத்தினுடைய மகிமையத்தான் அம்பிகை விசேஷமாக சொல்றா. காமாக்கியாவத்தான் விசேஷமாக சொல்றா. வருஷா வருஷம் அம்பிகை ரஜஸ்வலையாக, அதாவது பெண்களுக்கு தூரம் படர்றது இல்லையா, அது பிரத்யக்ஷமாக தேவியும் ஆகக்கூடியதான க்ஷேத்திரம்னு சொன்னாக்க அது காமாக்கியா. இன்னி பரியந்தம் அந்த அதிசயம் நடந்துட்டே இருக்கு. ஆடி மாசத்திலே 3 தினங்கள் அம்பூவாச்சி அப்படின்னு சொல்லுவா. அந்த ஊரிலே அம்பூவாச்சி திருவிழா அப்படின்னு அம்பாள அந்த 3 தினங்கள் தேவியினுடைய ஆலயத்தை சுற்றி விளங்கக்கூடியதான பிரம்மபுத்திரா நதியும் கூட செந்நிறமாக போகக்கூடியதான அதிசயமானது இன்னிக்கும் நடக்கிறது. அது குறிப்பிட்ட காலத்திலே சரியாக வருஷா வருஷம் அந்த குறிப்பிட்ட சமயத்திலே அந்த 3 தினங்கள் பராசக்தி ரஜஸ்வலையாக ஆறா அப்படின்னு சொன்னாக்க, ரஜஸ்வலை அப்படின்னாக்க அந்த தூரமாகிறது அப்படிங்கும்படியான 3 தினங்கள் மகா பவித்திரமான க்ஷேத்திரம். அந்த சமயத்திலே பாரதத்திலே விளங்கக்கூடியதான அத்தனை சாதுக்களும் கூட்டம் நம்ம கணக்கிலேயே சொல்ல முடியாது. எள்ளு போட்டா எள்ளு விழாதுன்னு சொல்லுவா. மூலஸ்தானத்தை மூடிடுவா. அந்த 3 தினங்கள் அம்பிகையை நாம் தரிசனம் பண்ண முடியாது. என்னாக்க மூலஸ்தானத்தை மூடி அம்பாளுக்கு ரகசியமான பூஜைகள் எல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் நடக்கிறது. அந்த சமயத்திலே பொதுமக்கள் யாருக்கும் தரிசனத்திற்கு அளவுடு கிடையாது. லட்சக்கணக்கான மகான்கள், லட்சக்கணக்கான சாதுக்கள் அவர்கள் எல்லாம் எங்க இருந்தார்கள்னு தெரியாது. சரியாக அந்த நேரத்திலே அந்த காமாக்கியாவை தேவியினுடைய ஆலயத்தை சுற்றிலும் அநேக தியானங்களும் அநேக பஜனைகளையும் செய்து கொண்டு அம்பாளை உபாசனை பண்ணுவா. ஏன்னு கேட்டாக்க அந்த 3 தினங்கள் அந்த காமாக்கியாவை உபாசனை பண்ணினாக்க இக பர சுகங்கள் நம்ம என்ன கேட்டாலும் இந்த லோகத்திலே வாழறதுக்கான சமஸ்த சௌபாகியங்களும் சரி, அந்த சாதுக்கள் எல்லாம் வராளே அவர்களுக்கு ஞானமும் சரி முக்தியும் சரி அத்தனையும் ஏற்படும். அந்த காமாக்கியாவினுடைய பிரசன்ஸ அம்பாள் அந்த க்ஷேத்திரத்துல இருக்காங்கிறத அந்த 3 தினங்கள் பிரத்யக்ஷமாக ஒத்தொத்தருக்கும் ஒரு விதமாக அம்பிகை உணர்த்துவா. அந்த காரணத்தினாலதான் அம்பாளை தேடி ஜகத்திற்கெல்லாம் தாயார் இல்லையா, தங்களுடைய தாயாரை தேடி அத்தனை மகான்களும் அந்த 3 தினங்கள் அந்த காமரூப க்ஷேத்திரத்திற்கு அம்பாளுடைய சன்னிதானத்திற்கு அம்பாளை வழிபடுறா. அப்படி அநேக அதிசயங்கள், எத்தனையோ மிராக்கிள்ஸ் நாம சொல்ல முடியாது. ஒத்தொத்தருடைய அனுபவத்தை நீங்க கேட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த காமாக்கியாவிற்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் கிடையாதுங்கிறத ஏன் புராணங்கள் எல்லாம் சொல்லறதுங்கிறது நமக்கு நன்னாவே தெரியும். ஒவ்வொரு புராணமும் இந்த காமாக்கியா மகிமையை சொல்லறதே அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். சாக்ஷாத் லலிதா மகா திரிபுர சுந்தரிதா காமரூபத்திலே காமாக்கியாவாக இருக்கா. அதாவது காஞ்சிபுரத்திலே நாம காமாட்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அம்பிகை தான் ரூபத்திலே காமாக்கியாவாக இருக்கா. காமாக்கியாங்கிற நாமம் ஏற்படுவதற்கு முன்னாடி அவளுக்கு காமாட்சி அப்படின்னு தான் நாமா. ஏன்னா காமாக்கியா தந்திரத்திலே அவளை காமாட்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நாளடைவிலே அந்த காமாட்சிங்கிற நாமா அந்த வடமொழியினுடையதான அதை பேசி பேசி பேசும் பொழுது வேற ஒரு வார்த்தையாக அப்படியே மாறி போறது இல்லையா, அந்த மாதிரி தான் காமாக்கியா. காமாட்சிங்கிறது காமாட்சா அப்படின்னு மாறி அது பிறகு காமாக்கியா அப்படின்னு
மாறிடுத்து. காமாட்சி அப்படின்னாலும் காமாக்கியா அப்படின்னாலும் ஒரே அர்த்தம்தான். தன்னை நமஸ்கரிக்க கூடிய பக்தர்களுக்கு ஒரே ஒரு தர அம்மா நம்ம பாதத்துல விழுந்துட்டா தன் கண் பார்வையினாலேயே சகல சௌபாகியங்களையும் கொடுத்து இன்னொரு பிறவி இல்லாத முக்தியையும் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்திங்கிறதுனால அவளுக்கு காமாட்சின்னு பேரு. அப்படி அந்த க்ஷேத்திரத்திலே 10 ரூபத்திலே பராசக்தியானவள் பிரகாசிக்கதா. தச மகாவித்யா அப்படின்னு சொல்லுவோம். தேவியனுடைய தந்திர சாஸ்திரங்களிலே சாக்த வழிபாட்டிலே அம்பிகையனுடைய ரூபங்களை 10 வடிவங்களாக சொல்லக்கூடிய வழக்கமானது விளங்குறது. இந்த 10 வடிவங்களுக்கு தச மகாவித்யா அப்படின்னு பேரு. மகாவித்யா அப்படின்னாக்க எந்த வித்யைக்கு மேல் வேறொன்று கிடையாதோ, எந்த அம்பிகைக்கு மேல் வேறொன்று கிடையாதோ அவளுக்கு மகாவித்யா அப்படின்னு பேரு. தேவியனுடைய 10 வடிவங்களை பரமசிவனுக்கு அம்பாள் எப்படி காண்பிச்சா அப்படிங்கிறதுல போன பிரவச்சனத்திலே நாம பார்த்தோம். போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். அந்த 10 ரூபங்களை பரமசிவனுக்கு எப்படி தேவி காண்பிச்சா, 10 ரூபங்களுடைய மகிமையை பரமசிவனுக்கு அம்பிகை எப்படி தானே உபதேசம் பண்ணினா அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம். அந்த 10 வடிவங்களும் ஒரே க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடியது எங்கன்னு கேட்டாக்க காமாக்கியாவிலே மட்டும்தான். ரொம்ப அபூர்வமாக காஷி தேசத்திலையும் உண்டு. வாரணாசி க்ஷேத்திரத்துல வாரணாசி சிவபூமின்னு நாம சொல்றது போல அது சக்தி பூமியும் கூட. வாரணாசி காஷி க்ஷேத்திரம் நம்ம சிவபூமின்னு சொல்றோம். முக்கியமா காஷி என்ன விசேஷம்னு கேட்டா வாராகியினுடைய பிரதமஸ்தானம் காஷி க்ஷேத்திரம் தான். இன்னைக்கும் நீங்க வாராகி கோவிலுக்கு போனா ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அந்த கோவில் இருக்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனா இப்போ நீங்க போனேன் அப்படின்னாக்க தரிசனம் பண்ணறது அவ்வளவு கஷ்டம். அத்தனை கூட்டம் அங்க வாராகி அம்பாளை தரிசனம் பண்ணறதுக்காக. வாராகி சக்தி பீட்டம் காஷி க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே சம்பூர்ண சைத்தன்யத்தோட திவ்யமங்கல விக்கிரகத்தோட மகாவாராகி பிரகாசிக்கிறதா ஐதீகம். அதுபோல அநேக சக்திகள் அங்கே விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். தசமகா வித்யைகள் 10 பேருமே அந்த காஷி க்ஷேத்திரத்திலே விளங்குறா. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் கோவில்கள் எல்லாமே. ஆனா கிட்டக்க பரமசிவனுக்கு எப்படி அம்பிகை தரிசனம் கொடுத்தாளோ அதே போல திரிபுர சுந்தரியான காமாட்சி தேவியை சுற்றி, லலிதா பரமேஸ்வரியை சுற்றி மற்ற 9 தேவி மூர்த்தங்களும் விளங்கக்கூடியதான ஒரே சித்த பீட்டம் அப்படின்னு சொன்னாக்க அது காமாக்கியா தான். காமாக்கியா போற நிறைய பேர் செய்யக்கூடியதான ஒரு தவறு என்னன்னு கேட்டா, காமாக்கியாவை மாத்திரம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரா. அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அந்த 10 வித்யைகளையும் தரிசனம் பண்ண வேண்டியது அவசியமானது. 10 மகா வித்யைகளையுமே காமாக்கியா போனாக்க வெறுமன மூலஸ்தானத்துல போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்பி வர்றதுனால மாத்திரம் நமக்கு பூர்ணமான யாத்ரா பலன் கிடைக்கிறது கிடையாது. அங்கே விளங்கக்கூடிய மகாவித்யா மூர்த்திகள் ஒவ்வொருத்தரையுமே, அதாவது நீங்க பார்த்தோன்னு சொன்னாக்க அந்த காமாக்கியா க்ஷேத்திரத்திற்குள்ள நீங்க தேவியினுடைய கோவிலுக்கு போகும் பொழுது முதல்ல நாம பார்க்கக்கூடியதான தேவியினுடைய ஆலயம் சின்னமஸ்தா அப்படின்னு சொல்லுவா. சின்னமஸ்தா தேவியின் ஆலயத்தை கடந்துதான் நாம போனோம். அவளுக்கு பிரச்சண்ட சண்டிகான்னு பேரு. இந்த 51 சக்தி பீட்டங்கள்ல சின்னமஸ்தா சக்தி பீட்டத்தையும் பார்க்க போறோம். அங்க அந்த அம்பிகை எப்படி உற்பத்தி ஆனாங்கிறத பார்ப்போம். முதல்ல சின்னமஸ்தாவை தரிசனம் பண்ணிட்டு அதை தாண்டி போனாக்க தட்சிண காளிகா தேவியினுடைய சந்நிதி இருக்கும். எங்கேயுமே அம்பாளுக்கு ரூபம் கிடையாது. அரூபமாக ஒரு பிண்டி மாதிரி தான் அம்பாள் இருப்பா. காமாக்கியா உள்பட ஒரு லிங்கம் எப்படி இருக்குமோ, பிண்டி எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருப்பா. என்ன அதிசயம்னு கேட்டாக்க எத்தனையோ காலங்காலமாக அங்க ஜலமானது ஒவ்வொரு தேவியினுடைய சந்நிதியிலையும் சுரந்துண்டே இருக்கு. இன்னைக்கும் பார்த்தேன்னா ஒரு நேச்சுரல் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி காமாக்கியா உள்பட அந்த 10 தேவியினுடைய சந்நிதியிலையுமே 10 மகாவித்யா சந்நிதியிலையுமே அந்த ஜலம் சுரந்துண்டு இருக்கு. நம்ம செய்யற பாக்கியம் அந்த ஜலத்தை நம் கையால எடுத்து நாம பானம் பண்ணலாம், சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாக்க மறுபிறவி கிடையாது. ஒரே ஒரு சந்நிதியிலே 10 மகாவித்யா இருக்கா பார்த்தேளா. முக்கியம் காமாக்கியா.
அதை தவிர 9 சக்திகள் இருக்கா. இங்கே விளங்கக்கூடியதான அந்த சக்தி பீட்டங்களிலே 10 மகாவித்யா சந்நிதிகளிலே ஒரே ஒரு தடவை அங்கே சுரந்து விளங்கக்கூடிய ஜலத்தை நாம பானம் பண்ணினாக்க நாம எடுத்து நம்ம கையால எடுத்து சாப்பிடலாம். அதுதான் பாக்கியம். அந்த காமாக்கியா தேவிய நம்ம கையால தொடலாம், நம்மளே நம்ம கையால வஸ்திரத்தை சாத்தலாம். இதை விட பாக்கியம் உண்டா? நம்ம கையால பூஜை பண்ணலாம். காமாக்கியால மாத்திரம்தான், காமாக்கியா சந்நிதியில தான் ரொம்ப கூட்டமா இருக்கும். நம்ம வெறுமனை தொட்டுட்டு நகர்ந்துட வேண்டியதுதான். திருப்பதி மாதிரி ஜெருகண்டி தான், அங்கேயும் தொட்டுட்டு ஒரு நகர்ந்துட வேண்டியதுதான். ஆனா மற்ற வித்யைகள் சந்நிதியில எல்லாம் கூட்டமே இருக்காது. நம்ம உட்காந்து நம்ம தொட்டு நம்ம கையால புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணி யாருமே இல்லாம அம்பிகையை உணரணும் அப்படின்னு யாராவது நினைத்தார்கள் அப்படின்னு சொன்னாக்க, நான் அம்பாளை தரிசனம் பண்ணணும், நான் அம்பாளை உணரணும்னு சொன்னா காமாக்கியா போலாம். இது பிரத்யக்ஷமான சத்தியம், நக்ன சத்தியம். இதுல சந்தேகம் இல்லை. அங்க போனாக்க அம்பாளை உணர முடியும். நீங்க கோவிலுக்கே போகலைன்னா கூட அந்த நீலாச்சல பர்வதம், அந்த பர்வதத்துல தான் அம்பாள் இருக்கா. நீலாச்சல ஹில்ஸ் அப்படின்னு பேரு. அந்த பர்வதத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே இங்க தேவியின் சைத்தன்யம் எல்லா இடங்கள்லயும் வியாபிச்சு இருக்கு. இங்க இருக்கிற காத்துலயும் நிலத்திலையும் நீரிலையும் அந்த அம்பாள் இருக்காங்கிறத ஒரு பாமர மக்கள் ஒண்ணுமே தெரியாதவா கூட உணர முடியும்னா அது காமாக்கியா கஷேத்திரத்துல தான். அதுலேயும் நீங்க அந்த காமாக்கியா மூலஸ்தானத்துக்கு நம்ம போனா நம் தாயாருடைய கர்ப்பப்பையில நாம இருக்கும்படியான ஒரு அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். அந்த காமாக்கியா மூலஸ்தானத்திலே அந்த அனுபவத்தை நம்ம வாக்கால சொல்ல முடியாது. நம்ம அம்மா கிட்ட இருக்கோம், நம்மை பெற்ற தாயார்கிட்ட இருக்கோங்கும்படியான ஒரு அனுபவமானது, அந்த தாயாருடைய அரவணைப்பில் நாம இருக்கோங்கிற அனுபவமானது காமாக்கியா தேவியினுடைய மூலஸ்தானத்திற்கு போனா நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தை காமாக்கியா போனவா அந்த அனுபவத்தை உணர்ந்திருப்பா. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. முதல்ல சின்னமஸ்தாவை தரிசனம் பண்ணிட்டு, 2வது போற வழியிலேயே தட்சிண காளிகா பரமேஸ்வரி அந்த காளிகாவை தரிசனம் பண்ணிட்டு, 3வது உக்ரதாரா அம்பாள் தாராங்கிற வடிவத்தில் இருக்கா. 10 வித்யைகளுடைய நாமங்கள் இதெல்லாமே. அந்த தாராவை தரிசனம் பண்ணி நோக்க அதன் பிறகு நேரா காமாக்கியா தேவிய தரிசனம் பண்ணலாம். மூலஸ்தானத்திலே தரிசனம் பண்ணறதுக்கு பொதுவாக நாம டிக்கெட் வாங்கிட்டு தான் சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியும். இல்ல ஃப்ரீ தரிசனம் பண்ணணும்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் லைன்ல நிக்கணும், கியூல நிக்கணும். முடிஞ்சவா நம்ம தரிசனம் பண்ணலாம், முடியாதவா டிக்கெட் வாங்கிட்டும் தரிசனம் பண்ணலாம். டிக்கெட்டும் முன்னாடியே நம்ம வாங்கணும். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மாத்திரம் தான் டிக்கெட் கொடுக்கறா. அதற்கேத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம கோவிலுக்கு போகணும். அதை வாங்கிட்டோம்னு சொன்னாக்க ஒரு 2-2.5 மணி நேரத்திலே நமக்கு தேவியினுடைய தரிசனமானது கிடைக்கிறது. மூலஸ்தானத்திலே போனாக நம்ம உள்ள நுழையும் பொழுதே நமக்கு மைண்ட் பிளாங்க் ஆயிடும். நம்ம எதுவுமே சிந்தனை பண்ண முடியாது. அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் நமக்கு. அதை தவிர நமக்கு வேற எந்த சிந்தனையுமே இருக்காது. அந்த பரதேவத்தை எந்த ஜெகன்மாதாவானவள் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் உண்டு பண்ணினாலோ, 30 தேவர்களும் எங்கே பிறந்தார்களோ அந்த தாக்ஷாயணியினுடைய லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடையதான ஜனன பாகம் விழுந்த க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்திலே நம்முடைய தாயார் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. மூலஸ்தானத்திலே போனாக்க அந்த தாயாரை தொட்டு நாம தரிசனம் பண்ணலாம். அங்கே விளங்கக்கூடிய ஜலத்தை, சுரந்து வழக்கூடிய ஜலத்தை நம் கையால் அங்க பண்டா சொல்லுவர். அங்க பண்டா அப்படின்னு பேர் அவளுக்கெல்லாம். அந்த பண்டா சொல்லுவர், எடுத்து நீங்க சாப்பிடுங்கோன்னு சொல்லுவர். ஜலத்தை எடுங்கோ அப்படின்பர். இந்த ஜலத்தை எடுத்து நாம ஒரு தடவை ஒரு சொட்டு ஒரு துளி அந்த ஜலம் கிடைச்சதுன்னாக்க நமக்கு மறுபிறவி கிடையாதுன்னா. காமாக்கியா தந்திரத்திலே பிரம்மாவும் விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் கூட அந்த காமாக்கியா பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுண்டு அந்த பிரசாதத்தினால ஆனந்தப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட பிரசாதம் திரிமூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் எந்த தெய்வியினுடையதான அந்த பிரசாதத்திற்கு அவள்லாம் காத்துன்னு இருக்காளோ அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுனாக்க அது காமரூபத்திலே தான். அப்படி அந்த காமாக்கியாவை தரிசனம் பண்ணிட்டு கர்ப்ப கிரகத்துல கொஞ்சம் நகர்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்க மாதங்கி கமலாங்கிற 2 சக்திகளும் காமாக்கியாவோட மூலஸ்தானத்திலேயே தான் இருக்கா. தசமகா வித்யைகள்ல முக்கியமான மூர்த்தியாக விளங்கக்கூடியவள் ராஜமாதங்கீஸ்வரி கமலாத்மிகா அப்படின்னு. ஏன்னா அம்பால சொல்லும் பொழுது
சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதான் நாம சொல்றோம். அம்பாள் மூலஸ்தானத்தில் இருக்கா. அவளுக்கு ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசும்படியாக, அதாவது தேவியினுடைய புத்திரிகள் தான் லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேருமே. அதனாலதான் அம்பாளுக்கு காமாட்சினே பேர் இல்லையா? அம்பாளுடைய வலது கண் இடது கண்ணிலிருந்து லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் உற்பத்தியாகி வந்தாங்கிறத புராணங்கள் சொல்லுறது. அப்படி தசமகா வித்யைகளிலே ராஜமாதங்கி கமலாத்மிகா இவா ரெண்டு பேரும் மூலஸ்தானத்திலே காமாக்கியாக்கு பக்கத்திலேயே விளங்குறா. அவளையும் நாம தொட்டு தரிசனம் பண்ணலாம். அங்கே விளங்கக்கூடிய தீர்த்தத்தையும் நாம புரோக்ஷனம் பண்ணிக்கலாம், அதை எடுத்து சாப்பிடலாம். இந்த ஒவ்வொரு வித்யைகளும் ஒவ்வொரு சக்தி பீடத்துல இருக்கா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சின்னமஸ்தா, காளி, தாரா, மாதங்கி, கமலாத்மிகான் இவா அத்தனை பேரும் ஒரு சக்தி பீடத்துல இருக்கா. பின்னாடி நாம பார்க்க போறோம். ஆனா அத்தனை பேரும் இருக்கிற ஒரு சக்தி பீட்டம்னா அது காமாக்கியா தான். அப்படி தரிசனம் பண்ணினோம்னு சொன்னாக்க, காமாக்கியா கோவிலை விட்டு வெளியிலே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போனாக்க தூமாவதி அப்படிங்கிற அம்பாள் இருப்பா. அவளை தரிசனம் பண்ணிட்டு மறுபடி கீழே இறங்கினோன்னு சொன்னாக்க ராஜராஜேஸ்வரி இருக்கா. இந்த ராஜராஜேஸ்வரி காமாக்கியா தானே ராஜராஜேஸ்வரி, அவதானே லலிதா திரிபுர சுந்தரி. மறுபடி எதுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இது பழமையான கோவில் இல்லை. ஆனா கூட ஒரு பெரிய மகான் காமாக்கியா தேவியின் உத்தரவின் காரணமாக ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கார். அங்கேயும் உருவங்கள்லாம் கிடையாது, ஒரு திரிசூலம் தான் இருக்கும், ஒரு பிண்டி மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ராஜராஜேஸ்வரி கோவில்ல போய் நாம அம்பாளுக்கு முன்னாடி ஒரு உட்கார்ந்தோம்னா அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம எங்கேயுமே நம்ம அதை அனுபவிக்க முடியாது. நமக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துருக்காள அம்பாள், இந்த லலிதா திரிபுர சுந்தரி காமாட்சி நமக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துருக்காளான்னு இருக்கும்படியான ஒரு சாநித்தியம், ஒரு வைப்ரேஷன் அங்க கிடைக்கும். ஏன்னா அந்த மகான் அம்பாளை அப்படி ஆவாகனம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்துல பூஜை பண்ணியிருக்கார். அந்த ராஜராஜேஸ்வரிய தரிசனம் பண்ணினோம்னாக்க அதுக்கு அடுத்தது பைரவி, திரிபுர பைரவி. திரிபுர பைரவியை நாம தரிசனம் பண்ணிட்டு திரிபுர பைரவியான பரதேவதைய தரிசனம் பண்ணிட்டு மறுபடி நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்க, மலைக்கு மேல பார்த்தோம்னா பகலாமுகியினுடைய சந்நிதி இருக்கு. காமாக்கியாக்கு அடுத்தது எல்லாரும் எந்த அம்பாளை ரொம்ப நிறைய தரிசனம் பண்றான்னு கேட்டா பகலாமுகியத்தான். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் நிறைய தரிசனம் பண்ணுவா. ஏன்னு கேட்டாக்க, இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் போக்கக்கூடியவள் யாருன்னா பகலாமுகி. அதனாலதான் வாராகி பகலாமுகியின் அம்சம்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு தந்திர சாஸ்திரங்களிலே. பகலாமுகியினுடையதான வடிவத்தை உடையவள் சாட்சாத் மகாவாராகி. ஏன்னா மகாவாராகியும் ஸ்தம்பன சக்தி, எதிரிகளை எல்லாம் அழிக்க கூடியவள், ஞானத்தை கொடுக்க கூடியவள். அதே போல பகலாமுகியும் கூட ஞான பிரதான்ய மூர்த்தியாக விளங்குறவள். அதே மாதிரி நிறைய அந்த க்ஷேத்திரத்துல காமாக்கியா சந்நிதிக்கு அப்புறம் ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி எதுன்னா அது பகலாமுகி சந்நிதி தான். ஆனா சொல்றேனே, இந்த எல்லா சந்நிதிக்கு நீங்க போனாலுமே அந்த அம்பாளை உணர முடியும். கடைசியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மலை உச்சியில இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி புவனேஸ்வரி. புவனேஸ்வரி சுப்ரீம் எம்ப்ரஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அவளைத்தான் புவனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி, அதனால புவனேஸ்வரின்னு பேரு. மலை உச்சியில நீலாச்சல பர்வதத்தினுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற அம்பாள் யாருன்னு கேட்டாக்க புவனேஸ்வரி. இப்படி அந்த 10 மகா வித்யைகளுமே நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அம்பிகையை பிரத்யட்சமாக உணரக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் எதுனாக்க அது அந்த காமரூபம்தான். தேவியினுடைய உபாசகர்கள் அத்தனை பேருக்கும் முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். அம்பாளை உபாசிக்கிறவா, அம்பாளை ஆராதிக்க கூடியவர்கள், அதாவது உபாசகர்கள் அப்படின்னா மந்திர ஜபம் பண்றவர்கள்ங்கிறது மாத்திரம் இல்லை, அம்பிகையின் பாதத்திலே பக்தியோடு விளங்கக்கூடிய அத்தனை பேருமே உபாசகர்கள் தான். உபாசனைனா நெருங்கி அமர்தல் அப்படின்னு தான் பேரு. நெருங்கிறதுனாக்க நம்ம அம்பாளை எவ்வளவு நெருங்கி நாம இருக்கோம், எப்பொழுதும் அவள் சிந்தனையில எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் உபாசனை அப்படிங்கிறது. அவள் சிந்தனை யாருக்கு இருக்கோ, அந்த அம்பாளை பத்தி எப்பொழுதும் நாம யாரெல்லாம் நினைச்சுன்னு இருக்கோமோ அவர்கள் அத்தனை பேருமே உபாசகர்கள் தான்.
அத்தனை பேருக்கும் முக்கியமான ஒரு க்ஷேத்திரம்னு சொன்னாக்க அது காமாக்கியா நீலாச்சல பர்வதம் அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரம் தான். அப்படி இந்த 10 மகாவித்யா மூர்த்தங்களாக அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கா. பிரதானியமான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாக்க அந்த காமாக்கியா தேவி தான். அந்த காமாக்கியா பரதேவதையினுடைய காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியாவினுடைய பைரவர் யாரு? எப்பொழுதுமே ஒரு சக்தி பீட்டத்தை நாம தரிசனம் பண்ணினாக்க அந்த பைரவரையும் தரிசனம் பண்ணினாத்தான் நமக்கு பூர்ணமான ஒரு பலன் உண்டு. அந்த காமாக்கியாவினுடைய பைரவர் யாருன்னு கேட்டாக்க உமானந்தர் அப்படின்னு பேரு. பேரே ஆனந்தமான பேரு, உமானந்தர். உமாதேவிக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. உமா யாருன்னா காமாக்கியா தான் உமாதேவி. அந்த காமாக்கியாவினுடைய பத்தியாக விளங்கக்கூடிய பைரவர் அந்த க்ஷேத்திரத்திலே தேவிக்கு காவலாக இருக்கார். அப்படி அவருடைய ஆலயமானது ரொம்ப அற்புதமான ஆலயம். காமாக்கியா தேவியின் ஆலயம் மலைக்கு மத்தியத்துல நீலாச்சல பர்வதத்துல இருக்கு. அவளுக்கு பத்தியா விளங்கக்கூடிய உமானந்த பைரவருடைய ஆலயமானது பிரம்மபுத்திரா நதிக்கு நடுவுல ஒரு சிறிய தீவு, அந்த தீவுக்குள்ள இருக்கு. ரொம்ப நன்னா இருக்கும். நீங்க அதாவது ஆன்மீகத்திலே விருப்பமுடையவர்கள் மட்டும் இல்லாம அந்த நேச்சுரலை ரசிக்கணும்னு நினைக்கிறவா கூட அங்க போலாம். அப்படி போனேன்னா அது உங்களுக்கு தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்பாள் தன் பாதத்தில் அவளை இழுத்துன்றுவா, அது வேற விஷயம். ஆனாக்க அந்த பிரம்மபுத்திரா நதி ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கும். பிரம்மபுத்திரா நதின்னே சொல்ல முடியாது. அந்த பிரம்மபுத்திரா நதி ஒரு கடல் மாதிரி இருக்கும். அதற்கு மத்தியத்திலே ஒரு சின்ன குன்றின் மீது விளங்கக்கூடியதாக உமானந்தருடைய தீவு. போட்டுல தான் நம்ம போனோம். நம்ம அங்க போனா அதுக்கு முன்னாடி நம்ம போட்டு ஏற்பாடு பண்ணிட்டு அங்க போனாலே சொல்லுவா, போட்டுக்கு டிக்கெட் எல்லாம் உண்டு, அதை வாங்கிட்டு நம்ம உமானந்தருடைய சந்நிதிக்கு போனாக்க லிங்க வடிவத்திலே சுவாமி அந்த க்ஷேத்திரத்திலே அனாதி காலமாக அந்த காமரூபேஸ்வரியாக விளங்கக்கூடியதான காமாக்கியா பரதேவதைக்கு பைரவராக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறார். அதனால அந்த உமானந்தரையும் அவருடைய பாதார விந்தத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாதான் இந்த காமாக்கியா தேவியின் யாத்திரையானது பூர்த்தி அடையிறது. அதனால 51 சக்தி பீட்டங்களையும் தரிசனம் பண்ணறதுங்கிறது ஒரு யஜ்யம் மாதிரி, ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு யாகம். அது 51 சக்தி பீட்டங்களையுமே தரிசிக்கிறது ஒரு ஜீவித யாகம். அந்த 51 பீட்டங்களையுமே தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா காமாக்கியாவை மட்டுமாவது தரிசனம் பண்ணினா போறோம். அந்த காலத்துல எல்லாம் காமாக்கியா தரிசனங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனா இந்த காலத்துல ஒரு விஷயமே கிடையாது. கவுஹாட்டிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கவுஹாட்டியில நமக்கு நீலாச்சல பர்வதமானது விளங்குறது. அங்கிருந்து பக்கம்தான் அசாம்ல கவுஹாட்டியில. இந்த க்ஷேத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டாக்க அசாம் ஸ்டேட்டுல கவுஹாட்டிக்கு பக்கத்துல நீலாச்சல பர்வதமானது விளங்குறது. ட்ரெயின்லையும் போலாம், ஃப்ளைட்லையும் போலாம். நம்ம போனோம்னு சொன்னாக்க அந்த பரதேவதையினுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் நமக்கு பூரணமாக ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே சதுஷ்டி கோட்டி யோகினிகள், மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கனசேவிதா சஹஸ்ரநாமா நாம சொல்றோம் இல்லையா? அந்த 64 கோடி யோகினிகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. அவ அத்தனை பேரும் அங்கே காமாக்கியா தேவிய உபாசனை செய்து கொண்டிருக்கா. தேவர்கள் அத்தனை பேரும் ரகசியமாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கி கொண்டு காமாக்கியாவை உபாசனை செய்து கொண்டிருக்கா. மும்மூர்த்திகளும் கூட அங்க காமாக்கியாவை உபாசனை பண்ணி கொண்டிருக்கா. எல்லாவற்றிற்கும் மேல பரமசிவன் பார்வதியை எப்படி கல்யாணம் பண்ணிண்டார்னு கேட்டாக்க காமாக்கியாவை உபாசனை பண்ணித்தான். இந்த ரகசியமானது மகாபாகவதம் அப்படிங்கிற தேவி புராணத்திலே, அதாவது விஷ்ணு பாகவதம் அப்படின்னு விஷ்ணு பரமான ஒரு பாகவதம் உண்டு. தேவி பாகவதம்ங்கிறது மகா புராணம், 18,000 ஸ்லோகங்களோட விளங்கக்கூடியதான ஒரு புராணம். இதை தவிர மகாபாகவதம்னு ஒரு புராணம் உண்டு. அந்த புராணத்திலே பிரம்மாவும் நாராயணரும் என்ன பண்றான்னு கேட்டா தேவியை பத்தினியாக அடையறதுக்கு பரமசிவனுக்கு உபாயம் சொன்னாளாம். என்ன உபாயம்னு கேட்டா காமரூபத்திற்கு போகி அந்த க்ஷேத்திரத்திலே அம்பிகையை வழிபடுங்கோ. அப்படி வழிபட்டாக்க உங்களுக்கு அவள் மறுபடி பத்தினியாக ஆவா. ஏன்னா தாட்சாயணியானவள் தன் தேகத்தை வியோகம் பண்ணிட்டான்னு பார்த்தோம் இல்லையா? போன எபிசோடிலே, போன வீடியோவிலே நம்ம பார்த்தோம். அவள் தேக வியோகமானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நிறைய பெரிய சரித்திரங்கள். அதை நாம் ஆரம்பிச்சோம்னா அது ஒரு 20 எபிசோடு போகும். அதனால அதுகிட்ட இப்ப போக வேண்டாம்.
கேட்டா. அப்போ என்ன ஆகிறது, ஒரு சுருக்க சின்ன பார்ட்டமா தான் நாம பார்க்கலாம். பிரம்மாவும் நாராயணரும் என்ன சொல்றான்னு கேட்டாக்க, அந்த தேவியை மறுபடி உங்களுக்கு பத்தினியாக அடையறதுக்கு நம்முடைய தேசத்துல எல்லாம் அம்பாள் தான் தபசு பண்ணியிருக்கான்னு பார்த்தோம், நீங்க மாத்தி சொல்றீங்களே அப்படின்னாக்க, அம்பாளும் தபசு பண்ணியிருக்காங்கிறது உண்மை. ஆனா அதை காட்டிலும் பரமசிவனாரும் கூட அம்பிகையை அடைவதற்காக அநேக ஆலயங்களிலே தபசு பண்ணி இருக்கார்ங்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விந்தியத்திலே விளங்கக்கூடிய விந்தியவாசினியினுடைய ஆலயம், காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியா தேவியினுடைய ஆலயம், காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சியினுடையதான ஆலயம், சிதம்பரத்திலே விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரியினுடையதான ஆலயம், இந்த ஆலயங்கள் எல்லாமே பரமசிவனே தபசு பண்ணின மகிமையோடே விளங்கக்கூடிய ஆலயங்கள். சுவாமி அம்பாளை குறிச்சு தபசு பண்ணின ஆலயங்கள் இது எல்லாமே. அதிலே முக்கியமாக அந்த காமாக்கியா கஷேத்திரத்திலே தான் 6 முகங்களோட விளங்கக்கூடியவள் அம்பிகை. மூலஸ்தானத்தில் அம்பாளுக்கு ரூபமே கிடையாது. ஆனா அவளுடைய தியானத்திலே பார்த்தோம் சொன்னாக்க 6 முகங்களோடையும் 12 கரங்களோடையும் விளங்கக்கூடியவள். அவள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டாக்க, சிம்ம வாகனத்திற்கு மேல ஒரு சவமானது விளங்கும். அந்த சவத்தினுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை பூ கிளம்ப, அந்த தாமரை பூக்கு மேலே 6 முகங்களோடையும் 12 கரங்களோடையும் பராசக்தி இருக்கா. அந்த 6 முகங்களும் 6 மகாவித்யைகள் அப்படின்னு சொல்லுவா. காமாக்கியா, சண்டா, திரிபுரா, சாரதா அப்படின்னு 6 வித்யைகள் அந்த 6 முகங்களுடைய வடிவாக. காமேஸ்வரி அப்படின்னு, திரிபுரா அப்படின்னு 6 ரூபங்கள் பார்த்தோம் சொன்னாக்க தேவியினுடைய 6 முகங்களாக விளங்குறது அப்படின்னும். அந்த ரூபத்திலே தான் தேவி இருக்கா. அவளுக்கு 3 வாகனங்கள். முதல்ல சிம்ஹம், சிம்ஹத்திற்கு மேல் ஒரு சவம், அந்த சவத்தினுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை கிளம்ப, அதற்கு மேல அம்பாள் இருக்கா. இந்த ரூபத்திலே தான் பரமசிவன் அம்பிகையை வழிபட்டார். இந்த மகிமைய பரமசிவனே காமாக்கியா தந்திரத்திலே சொல்றார். எதனால அம்பாளுக்கு இந்த வடிவமானது விளங்குறது? சிம்ஹ வாகனமானது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. மகாவிஷ்ணுவானவர் அநேக வருஷம் தபசு பண்ணி அம்பாளுடைய பாதார விந்தத்தை தாங்கணும்னு வரம் கேட்டாராம். இது தேவியின் தந்திர சாஸ்திரங்களிலே உண்டு. அந்த காரணத்தினாலே பராசக்தியான துர்கா பரமேஸ்வரி மகாவிஷ்ணுவிற்கு அனுகிரகத்தை பண்ணினா தன்னை தாங்கறதுக்கு. அதனாலதான் சிம்ம வாகனம் எங்கெல்லாம் அம்பாளுக்கு விளங்குறதோ அது எல்லாமே மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நாராயணர் தான் சிம்ம வாகனமாக விளங்கி அம்பாளை தாங்கி கொண்டிருக்கார். அப்படி அந்த சிம்ம வாகனத்திற்கு மேலே ஒரு சவம் விளங்குறதே யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தஹ பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலஹா ஸ்பந்தித்தும் அபி. ஸ்பந்தம்னா அசைவு. அம்பாள் இல்லேன்னு சொன்னா பரமசிவனால் அசையறதுக்கும் முடியாதுங்கிற. ஸ்பந்தம்னா அசைவு. பரமசிவன் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம்னு 5 கிருத்தியங்களையும் பண்றார். ஆனந்த தாண்டவ மூர்த்தியா சிதம்பர கஷேத்திரத்துல இருக்கார். அந்த காரியங்களை அவர் எப்படி பண்றார்னு கேட்டா, சிவகாம சுந்தரியான அம்பிகை அவரோடு சேர்ந்து விளங்கக்கூடிய காரணத்தினாலே அந்த காரியங்களை எல்லாம் பண்றார். அப்படி அம்பாள் அவரோட சேராத போனா அது நடக்காது. சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. சொல்லும் பொருளும் மாதிரி 2 பேரும் சேர்ந்தேதான் இருப்பா. ஆனாலும் அப்படி இல்லைன்னாக்க அவரால அண்ணண்ட இன்னண்ட அசையறதுக்கும் முடியாதுன்னு. அப்போ அந்த சுவாமியே, அந்த பரமேஸ்வரனே அந்த சிம்ஹத்தின் மீது சவத்தினுடைய வடிவிலே விளங்க, சுவாமியே விளங்க, அவர் நாபியிலிருந்து ஒரு தாமரை கிளம்புறது. அந்த தாமரை பிரம்மதேவர். அந்த தாமரை மீது ஜெகன்மாதாவானவள் 6 முகங்களோட 12 கரங்களோட திவ்யமங்கள ரூபத்தோட ஜெகன்மாதா பிரகாசிக்கிறா. ஷடாம்நாய நாகிகான்னு பேரு. இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். அந்த காமாக்கியா எப்படி இருக்காளோ அதே போலத்தான் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளும் இருக்கா. 2 பேருக்குமே ஒரே மூர்த்தி தான். நீங்க காமாக்கியா 10 மகாவித்யா இருக்கான்னு நீங்க சொன்னீங்களே, காஞ்சிபுரத்திலே காமாட்சி மாத்திரம்தானே நாங்க பாக்குறோம், 10 மகாவித்யைகள் இல்லையேன்னா
10 பேரும் சேர்ந்து ஒரே ரூபத்தில் இருக்கா காஞ்சிபுரத்துல. அதுதான் காஞ்சிபுரத்தோட மகிமை. 10 மகாவித்யைகளையும் தனித்தனியா நம்ம காமாக்கியாவிலே பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த 10 மூர்த்தங்களும் சேர்ந்து ஒரே வடிவத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக காமாட்சியாக காஞ்சிபுரத்திலே பிரகாசிக்கிறா. அது போல எப்படி இந்த காமாக்கியா வைபவத்தை சொல்லும் பொழுது 3 வாகனங்கள் நம்ம காமாக்கியாவிற்கு சொன்னோமோ, சிம்ம வாகனம், அதற்கு மேல் தாமரை பூ, அதற்கு மேலே அந்த சவம் விளங்குறதுன்னு நாம சொன்னோமோ, அது போல காமாட்சிக்கும் இந்த 3 வாகனங்கள் உண்டு அப்படிங்கிறதிலே காமாட்சியினுடைய தந்திர சாஸ்திரமான சௌபாகிய சிந்தாமணி சொல்லுறது. அதாவது சிம்ம வாகனத்திலே விளங்கும் பொழுது காமாட்சி துர்கா பரமேஸ்வரியாக இருக்கா, காமாக்கியாவும் துர்கா தேவியாகத்தான் இருக்கா. இந்த காமாக்கியாவின் வைபவத்தை சொல்லும் பொழுது அம்பாள் இப்படி திரிபுர சுந்தரியாக சர்வாபரண பூஷிதையாக எல்லாம் இருக்காளே, அம்பாள் அப்படி தன் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருத்துனா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க அதை சொல்ல, தாமர புஷ்பத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த திரிபுர சுந்தரி காமாக்கியா தேவி தன் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருத்துனா தன் கழுத்திலே போட்டு கொண்டிருக்கக்கூடிய தாமர மாலையை விசிறி எரிஞ்சுட்டு சிம்ம வாகனத்திலே ஏறி கொண்டு ஆயுதங்களோட தன் பக்தனுடைய கஷ்டத்தை அழிக்கிறதுக்கு புறப்படுவானாம். அந்த மாதிரி தான் காஞ்சிபுரத்திலேயும் கூட தேவிக்கு 3 வடிவங்கள் உண்டு. துர்கா, லலிதா திரிபுர சுந்தரி, சாமுண்டா அப்படிங்கிற 3 வடிவத்துல தனித்தனியாக தாமரை புஷ்பத்திலே விளங்கும் பொழுது லலிதா திரிபுர சுந்தரியாக, சிம்ம வாகனத்திலே விளங்கும் பொழுது சாமுண்டா பரமேஸ்வரியாக, சவவாகனத்திலே விளங்கும் பொழுது சாமுண்டா. சாமுண்டா சவவாகனாங்கிறது தேவி மகாத்மியம். சவவாகனத்திலே விளங்கும் பொழுது சாமுண்டாவாக ஜெகன்மாதாவானவள் பிரகாசிக்கிறா. இந்த காமாக்கியாவோட மகிமை இன்னும் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த காமாக்கியாவோட மகிமை இருக்கு. இந்த சக்தி பீட்டங்களுடைய வரிசையிலே பார்க்கறதுனால ஏகதேசம் ஒரு துளி அளவுக்குத்தான் நம்ம காமாக்கியாவினுடைய மகிமையை நாம பார்த்திருக்கோம். இந்த சக்தி பீட்டங்களை நம்ம பீட்ட நிர்ணய தந்திரம் அப்படிங்கிற தந்திரத்தை முதற்கொண்டுதான் நாம சிந்தனை பண்றோம். எத்தனையோ நூல்கள் இருந்த பொழுதிலும் கூட இந்த சக்தி பீட்டங்களுக்காகவே தோன்றியதான ஒரு நூல், அதாவது சாட்சாத் அம்பாளே பரமேஸ்வரன் கிட்ட என்னுடையதான இந்தந்த அங்கங்கள் இந்தந்த இடத்தில் விழுந்தது அப்படின்னு சொன்னதான ஒரு நூல் அப்படின்னா அது பீட்ட நிர்ணயம் அப்படிங்கிற நூல். அந்த நூலை முதன்மையாக கொண்டுதான் இந்த சக்தி பீட்டங்களை நாம சிந்தனை பண்றோம். ஒவ்வொரு சக்தி பீட்டத்தினுடைய முடிவிலேயும் அந்த நூலிலே விளங்கக்கூடியதான ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு நாம இந்த சக்தி பீட்டங்களை, அந்தந்த சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை நாம நிறைவு செய்யலாம். இந்த ஸ்துதிகளை நம்ம வீட்டில் இருந்தபடியே பாராயணம் பண்ணினாலோ, அல்லது நம்ம ஏதோ ஒரு தேவியினுடையதான ஆலயத்திற்கு போறோம், அம்பாளுடையதான ஆலயத்திற்கு போறோம், அங்கே பாராயணம் பண்ணினாலும் அந்த சக்தி பீட்டங்களை தரிசனம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால ஒவ்வொரு சக்தி பீடத்தை பற்றியும் அந்த பீட்ட நிர்ணய தந்திரத்திலே அம்பாள் எப்படி சொல்லி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துதான் நாம நிறைவு செய்ய போறோம். காமகிரியான காமாக்கியாவை பத்தி சாட்சாத் பராசக்தி பரமேஸ்வரன் கிட்ட சொல்றா. யோனி பீட்டம் காமகிரவ் காமாக்கியா தத்ர தேவதா யத்ராஸ்தே திரிகுணாதீதா ரக்தபாஷான ரூபிணி யத்ராஸ்தே மாதவக சாட்சாத் உமானந்தோத பைரவக சர்வதா விஹரதே தேவி தத்ர முக்திர் ந சம்சயஹா. யோனி பீட்டம் காமகிரவ், தேவியினுடையதான யோனியானது விழுந்த பீட்டமானது காமகிரி அப்படிங்கிறதான ஒரு பேரு. நீலாச்சல பர்வதம்ங்கிற பர்வதத்திலே விளங்குறது. காமாக்கியா தத்ர தேவதா, அந்த க்ஷேத்திர தேவதைக்கு காமாக்கியா, அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய மூர்த்திக்கு காமாக்கியாங்கிறதான நாமா. யத்ராஸ்தே திரிகுணாதி தீதா, 3 குணங்களையும் கடந்தவள், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எனும்படியான 3 குணங்களையும் கடந்த நிர்குணமான பரபிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியவள். ரக்த பாஷான ரூபிணி, செக்கச்செவேல் என்று சிவந்து விளங்கக்கூடியதான ஸ்வரூபத்தை கொண்டவள். எத்ராஸ்து மாதவகா சாட்சாத் உமானந்தோ அத பைரவகா, சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட அந்த க்ஷேத்திரத்திலே உமானந்தர் எனும் நாமத்தோடே விளங்கக்கூடிய பைரவராக இருக்கார். சர்வதா விஹரேத் தேவி, அந்த க்ஷேத்திரத்திலே எல்லா விடங்களிலுமே விஹரிக்க கூடியவளாக, எல்லா விடங்களுமே வியாபித்து விளங்கக்கூடியவளாக அந்த க்ஷேத்திரத்திலே தேவி விளங்கக்கூடிய காரணத்தினாலே, அதாவது ஒரு ஊர் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆலயத்திலே தேவியின் சாநித்தியமானது பூரணமாக இருக்கும். ஆனா காமாக்கியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நீலாச்சல பர்வதம் முழுக்க தேவியின் சாநித்தியம்
விளங்கக்கூடிய காரணத்தினாலே அந்த நீலாச்சல பர்வதத்தில் எந்த இடத்தில் இருந்து நாம அம்பிகையை ஒரு தரம் நினைத்தாலும் முக்திர் ந சம்சயகா, நமக்கு முக்தி உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அம்பாளே சொல்றா. வேற யாரோ சொல்லல, யாரோ ரிஷிகளோ இல்ல மகான்களோ இல்ல தேவர்களோ மத்தவாள்லாம் சொல்லல. அம்பாளே சொல்றா, இந்த க்ஷேத்திரத்திலே எல்லா விடங்கள்லையும் நான் விளங்கக்கூடிய காரணத்தினாலே இங்கே வந்து எந்த இடத்தில் இருந்து என்னை துதித்தாலும் அவர்களுக்கு முக்தியானது உண்டு. முக்திர் ந சம்சயஹ. தத்ர ஸ்ரீ பைரவி தேவி தத்ரஸ்ச க்ஷேத்திர தேவதா பிரச்சண்ட சண்டிகா தத்ர மாதங்கி திரிபுராம்பிகா மகளா கமலா தத்ர புவனேஷி சதூமினி. அதாவது இந்த க்ஷேத்திரத்திலே பைரவி, பிரச்சண்ட சண்டிகா, மாதங்கி, திரிபுர சுந்தரி, மகளா, கமலா, புவனேஸ்வரி, தூமாவதிங்கிற வடிவங்களோடையும் நாம் பிரகாசிக்கிறேன். ஏதானி பரபீட்டானி சம்சந்தி வர வைரவாகா. இந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடியதான அத்தனை தேவிகளும் கூட பைரவர்களோட, அதாவது காமாக்கியாவிற்கு எப்படி உமானந்தர்னு நாம சொன்னோமோ அது போல மற்ற தேவி மூர்த்தங்களும் கூட அவரவர்களுடைய பைரவர்களோட பிரகாசிக்கிறா. அதனால இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணினாலே இந்த உலகிலே சகல விதமான சௌபாகியங்களோடையும் மறுமையிலே முக்தியையும் நாம கட்டாயமாக அடைய முடியும். தரிசனம் பண்ணினாலே முக்தி, தரிசனம் பண்ணினாலே சௌபாகியம் அப்படின்னாக்க அது இந்த காமரூப க்ஷேத்திரம். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் காமரூபத்திற்கு போய் காமாக்கியா தேவிய தரிசனம் பண்ணி தேவியனுடைய கருணையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். காமாக்கியாவை மாத்திரம் தரிசனம் பண்ணாதே, அந்த காமாக்கியாவை சுற்றி விளங்கக்கூடியதான தசமகா வித்யா அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கோ, 10 மகா வித்யைகளையும் தரிசனம் பண்ணுங்கோ. முக்கியமாக காமாக்கியாவினுடைய பைரவராக விளங்கக்கூடியதான உமானந்தநாதரையும் தரிசனம் பண்ணினாதான் அந்த யாத்திரையானது பூர்த்தி அடைகிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் தரிசனம் பண்ணுங்கோ, வாய்ப்பு இல்லாதவா இருந்த இடத்தில் இருந்தபடியே காமாக்கியாவை நினைச்சாலே மோட்சம்தான். அதுக்கும் நமக்கு ஸ்லோகங்கள் உண்டு. தர்ஷனாத் விந்தியவாசினியாக ஜுவாலா முக்யாந்தோ ஜென்மனாக மிருத்யோர் கௌரி முகே முக்தி காம ரூபஸ்ய சிந்தனம் அப்படின்னு. விந்தியவாசினி அப்படின்னு காசிக்கு பக்கத்திலே ஒரு சக்தி பீட்டம் இருக்கு. அங்க போய் அம்பாளை தரிசனம் பண்ணினா முக்தி. தர்ஷனாத் விந்தியவாசினியாக ஜுவாலா முக்யாந்தோ ஜென்மனாக. ஜுவாலாமுகிங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே பிறந்தால் முக்தி. விந்தியவாசினிய தரிசனம் பண்ணினா முக்தி, ஜுவாலாமுகியிலே பிறந்தால் முக்தி. அப்படி காஷி க்ஷேத்திரத்திலே மரிச்சா மோட்சம். ஏன்னா அங்க விசாலாட்சி பரம சைத்தன்யத்தோட விளங்கக்கூடிய காரணத்தினாலே அப்படி மிருத்யோர் கௌரி முகம். கௌரி முகம்ங்கிறது காஷி. அந்த காஷி க்ஷேத்திரத்திலே ஒரு ஜீவன் பிராணனை விட்டாக்க அவன் தேவியின் பாதார விந்தங்கள்ல அடையறாங்கிறது சாஸ்திரம். அப்படி மிருத்யோர் கௌரி முகே முக்தி காம ரூபஸ்ய சிந்தனம். காமாக்கியான்னு நினைச்சாலே முக்தின்னா, அதாவது பிறக்கிறதோ இல்ல மரிக்கிறதோ நம்ம கையில கிடையாது. பிறக்கிறதோ மரிக்கிறதோ நம்ம கையில கிடையாது. ஆனா சிந்தனை நம்ம கையில தானே இருக்கு. அதனால காமரூபஸ்ய சிந்தனம். இருந்த இடத்துல இருந்தே தாயே காமாக்கியா காமாட்சி அப்படின்னு நினைச்சாலே முக்தி. அப்படி வாய்ப்பு இருக்கிறவா காமாக்கியாவை போய் தரிசனம் பண்ணுவோம். வாய்ப்பு இல்லாதவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த காமாக்கியா தேவிய லலிதா மகா திரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக விளங்கக்கூடிய அன்னை காமாக்கியாவை நாம மனசால நினைச்சு அவளுடையதான அனுகிரகத்தை பெறுவோம். தொடர்ந்து அடுத்த சக்தி பீடத்திலே உங்க எல்லோரையும் சந்திக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.